மரியாதை அப்படின்றது பலவீனம் கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய வலிமையே மரியாதை தான். இந்த மரியாதை இல்லாத இடத்துல எந்த உறவுகளுமே நீடிச்சு வாழ முடியாதுங்க. அதே மாதிரி இந்த மரியாதை அப்படின்றது நம்ம வயதோடு சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்ம மனப்பக்குவத்தோட சம்மந்தப்பட்டது. இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம எந்த தலைப்பை பத்தி பேச போறோம்னு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதை. நான் உங்க சிவாதர்ஷினி. கதைக்குள்ள போலாங்களா? சரி. ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் தெருவுல நடந்து போகும்போது அவருடைய செருப்பு என்ன ஆச்சுன்னா அறுந்து போச்சு. ஒரு வீட்டோடைய கதவை தட்டி, என்னுடைய செருப்பு அறுந்து போச்சு, நான் இங்க என் செருப்பை வச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில என் வேலையாள் வந்து அந்த செருப்பை எடுத்துப்பான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வீட்டு ஆளுங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர், உங்க செருப்பு இங்க கிடக்கிறதுக்கே நாங்க மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயா, நீங்க இங்க விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அவரு விட்டுட்டு போறாரு. அவர் சொன்ன மாதிரியே மறுநாள் அவர் வேலையாளை வச்சு அந்த செருப்பையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ வருஷங்கள் இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்வந்தர் இறந்து போறாரு. அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்குது. அவர் உடலை தூக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. உடலை எடுத்துக்கிட்டு நடக்க முடியல. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, அதே வீட்டுடைய கதவை தட்டி, எங்களால இவ்வளோ மழையில இந்த உடலை எடுத்துட்டு போக முடியல, கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருக்கட்டும், உங்க வாசல்ல இருக்கட்டும், மழை நின்னதுக்கு அப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப அந்த வீட்டு ஆளுங்க என்ன சொல்றாங்க, யார் வீட்டு பணத்தை யார் வீட்டுல கொண்டு வந்து போடுறீங்க, மரியாதையா இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு மரியாதை அப்படின்றது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தாங்க. ஸோ உடல்ல ஏற்படக்கூடிய காயங்களை கூட ஆறிடும், அதை கூட இந்த மனது மறந்துடும். ஆனா பட்ட அவமானத்தை ஒரு நாள் கூட இந்த மனசு மறக்கவே மறக்காது. நீங்களும் பிறருக்கு மரியாதை கொடுங்க. அப்பதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.